ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாசுக்கு புனே லீக்ல ஒரு 7 மேட்ச் இருக்கு. ஸோ அதில் 6 ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு போகலாம். அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இப்போ தமிழ் தலைவாசில் எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு, பல பேருக்கு ஃபார்மே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ தமிழ் தலைவாஸ் எந்த மாதிரியான ஸ்டார்டிங் 7 போகலாம் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் அமோகமாக அமர்க்களமாக ஆரம்பித்தாங்க. புனேரிப்பட்டனம்லாம் பீட் பண்ணி கெத்தா ஆரம்பித்தாங்க. பட் போக போக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் தேய ஆரம்பிச்சது. இப்போ கடைசியில் நிற்கிறாங்க. வருஷம் இதே தான் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலைவாஸோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. தமிழ் தலைவாஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன ரீசன், என்ன போயிட்டு இருக்கு டீமுக்குள்ள, இதை பற்றி தனியாக நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் கூடவே இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் அண்ட் லைக் பட்டன் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இது தமிழ் தலைவாஸை பற்றி நான் போடுற ஐடியாவே கிடையாது. பட் நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய தமிழ் தலைவாஸை பற்றியே போட்டுட்டு இருக்கோம். ஆனால் சப்போர்ட்டுமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டினியூஸாக இதையே பண்ணலாமா இல்லை மற்ற டீம்ஸுக்கு நான் போடணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மற்ற டீம்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து மற்ற டீம்ஸை பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமா டீமோட ரிவ்யூ நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 11ஓட ரிவ்யூஸும் நம்ம சேனலில் வரும் டெய்லி இதுக்கப்புறமா அப்படிங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாசில் இப்போ எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் இருக்குது. இதை பற்றி நான் முன்னாடி வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். விஷால் சேகல், நரேந்தர் கண்டோலா, மாசானா முத்து, எண்ணிட்டே போலாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஜுரி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ ஸ்டார்டிங் 7 எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இந்த டீமை பற்றின ப்ரிவ்யூ போடும்போது, அதாவது ஆஃப்டர் ஆக்ஷன் ப்ரிவ்யூ போடும்போது ஒரு சொல்லியிருந்தேன். அதாவது சச்சினுக்கு ஃபுல்லாக அமௌண்ட்டை கொடுத்து செலவு பண்ணிட்டாங்க, டீமை பில்ட் பண்ண முடியல அவங்களால, ரொம்ப மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் எடுத்திருக்காங்க. இது போக போக சீசன் போக போக பெரிய பிரச்சனையாக அமையுங்கிறத சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன நிறைய பேர் திட்டினாங்க. என்ன நான் சொன்ன, நீ டீம்ல பேலன்ஸ் இல்ல, பேக்கப் ஆள் இல்ல, என்னடா ஆக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளவு நீ பேசுன, இப்ப பேசுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன திட்டினீங்க. ஐ திங்க் இப்போ எல்லாரும் அதை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ் தலைவாஸ் அதனாலதான் பெருசா அவதிப்பட்டு இருக்காங்க. ஸ்குவாட்ல சரியான பேக்கப்ஸ் கிடையாது. முக்கியமா ரைடர்ஸ் பேக்கப் சுத்தமா இல்ல, டிஃபெண்டர்ஸ் பேக்கப்பும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டாங்க. டீம்ல இருக்கிற எக்கச்சக்கமான பேர் இப்ப ஆடிட்டாங்க மேட்ல. அந்த அளவுக்கு டீமோட காம்பினேஷன் எல்லாமே உடஞ்சிருச்சு. சரி, அதெல்லாம் போட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா என்ன ஸ்டார்டிங் 7 போலாம். ஸோ இங்க 3 பிளேயர் தரமா எல்லா ஸ்டார்டிங் 7ல இருக்கணும். இதுக்கப்புறமா ஆட போற மேட்சஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நித்யேஷ்குமார் லெஃப்ட் கார்னர்ல அவர் தான் பிளே பண்ணி ஆகணும். சாகில் ஒரு தரமான லெஃப்ட் கார்னர் பிளேயர் தான். பட் இந்த சீசன் அவருக்கு எடுபடலை. அதனால நித்யேஷ்குமார் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். அண்ட் டிஃபென்ஸை சூப்பரா லீட் பண்றாரு. டாப் 3 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்லயும் இருக்காரு. தமிழ் தலைவாஸ்க்காக 50 டேக்கிள் புள்ளிகளை இந்த சீசன் எட்டியிருக்காரு. அது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் இஸ் நித்யேஷ்குமார் லெஃப்ட் கார்னர்ல. ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்ட்னர் பங்காளி என்ன வேணா சொல்லலாம், அமீர் ஹசன் பஸ்தாமி. சம்டைம்ஸ் நித்யேஷ் ரைட் கார்னர்ல ஆடுவாரு, அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அமீர் ஹசன் பஸ்தாமி பெருசா இப்ப மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்றது கிடையாது. எஸ், ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள் பண்றாரு, பட் அது அவரோட நேச்சுரல், நம்ம அதை சொல்ல முடியாது. பட் ஓகே அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அமீர் ஹசன் பஸ்தாமி. ஸோ அவரோட சாய்ஸ். இது இல்லாம கண்டிப்பா இந்த பிளேயர் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு செமையான ஆல்ரவுண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் முகமது ரேசாவுக்கு அடுத்து இந்த மனுஷனை நான் சொல்லுவேன். ஈரான்ல இருந்து ஒரு சரியான ஆல்ரவுண்டர் நம்மளோட மொயின் சஃபாகி. ஸோ அவருமே உள்ள இருக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். மொயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட். அண்ட் பயங்கரமா ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இறக்கியிருக்காங்க. தமிழ் தலைவாஸுக்கு காலங்காலமா இருக்கிற பிரச்சனை கவர் பிரச்சனை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவருக்கு அனுஜ் கவடேவே போலாமே அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அனுஜ் கவடே ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாரு கம்பேர் டு ஆஷிஷ் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொரு கவரை பொறுத்த வரைக்கும் ரோனக்கே பிளே பண்ணிட்டோம். மேபி அபிஷேக் தேவைப்பட்டாரு, வேணும்னு நினைச்சாங்கன்னா அபிஷேக்கை கொண்டு வரலாம். ஏன்னா ரோனக் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல, அதுதான் அபிஷேக்கும் பண்ணாரு. அபிஷேக் ரீப்ளேஸ் பண்ணி வந்த ரோனக்கும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரோனக் அண்ட் அனுஜ் கவடே இஸ் த பெஸ்ட் காம்போன்னு எனக்கு தோணுது. இன்னொரு ரைடர் பாத்தீங்கன்னா சௌரப் நான் போறேன். சௌரப் ஏன்னு பாத்தீங்கன்னா மற்ற ரைடர்ஸுக்கெல்லாம் இன்ஜுரிங்கிறதுனால சௌரப் எனக்கு என்னமோ நல்லா பண்ணுவார்னு தோணுது. மொயின் மாதிரி அவரை அடக்கி வைக்காம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாங்கன்னா நல்லா
இருக்கும்னு தோணுது. அதனால உள்ள சௌரபை இறக்கி விடுவோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி விஷால் ஜெகல் ஆட முடியாது, மாசானமுத்து ஆட முடியாது, இன்ஜுரி கன்சர்ன். மேபி ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்களவே நல்ல சாய்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா ரெடி ஆகிட்டாருன்னா அவர் தான் பக்காவான சாய்ஸ். அது இல்லாமல் இன்னொரு பிளேயர் நரேந்தர் சப்போஸ் ரெடி ஆகலாம் சொல்கிறேன், இமன்சு யாதவை ட்ரை பண்ணலாம். இமன்சு யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ரைட் போட்டாலுமே ஒரு சப்போர்ட் பண்ணுவார் டீமுக்கு, மேபி ஒரு சாய்ஸாக இருக்கலாம். சில பொறுத்த வரைக்கும் ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது விஷால் ஜெகல், மாசானமுத்து, நம்மளோட சௌரப் இல்ல நரேந்தர் 4 பேர்ல 2 பேர் வந்து மொயினுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது என்னோட ஸ்டார்டிங் 7 மட்டும் தான். இதுக்கப்புறம் இப்படி தான் கொண்டு போக முடியும். உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.